ரொம்ப டேஸ்டான பிஸ்கெட் மில்க் புட்டிங் எப்படி செய்யலாங்கிறத அன்றைக்கி பார்க்கலாம். இது கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீடுகளில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் அன்றைக்கி பட்டர் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஒரு 10 பட்டர் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவு சுகரும் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எந்த கட்டிகளும் இல்லாமல் இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா உதிரியாக அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் இதையும் சேர்த்துட்டு, இது கூடவே இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கேரமலைஸ்ட் பண்ணுறதுக்கு சுகர் ஒரு 1/2 கப் சுகர் கூட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸில் இந்த மாதிரி சுகர் சிரப் அதாவது கேரமலைஸ்ட் ரெடி ஆயிரும். ஸோ அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமாட்டு நம்ம பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பேஸ்ட்டை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நான் டாப்பிங்காண்டி கொஞ்சம் பாதாம் சேர்த்துருக்கேன். இதை கவர் பண்ணுறதுக்கு சில்வர் பாய்க்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை வச்சு ஒரு ஸ்டாண்டும் வச்சு அதுக்கு அடியில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இதை ஒரு 25 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ சரியாக 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. ஸோ இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம கேரமலைஸ்டு சூப்பராக உருகி நம்மளோட புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாகர்கோயில் குக்கிங்க்கு உங்களோட லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.